4ஆம் வாரம். இனிய இதயங்களே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய நாளை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். உண்மை ஒளியாய் கிறிஸ்து நம் அனைவரின் பாவங்களுக்காக சிலுவையில் பலியாகி நம்மை மீட்டார் என்பதன் அடையாளமாக குருவானவர் இன்று இளம் சிவப்பு உடை அணிந்து பலி ஒப்புக் கொடுக்கிறார். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு தரும் செய்தி என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் நம்மோடு வாழ்கிறவர்களை பார்ப்பது போன்று கடவுள் நம்மை பார்ப்பதில்லை. மாறாக அவர் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அனைவரையும் ஏற்று அன்பு செய்து மனிதத்தை உயர்த்தி பிடிப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதாகும். சிறுவனாக இருந்த தாவீதை கடவுள் அருள் பொழிவு செய்து அரசராக உயர்த்தினார். பிறவியிலேயே பார்வையற்று பிறந்த மனிதருக்கு பார்வையளித்து படைப்பின் அழகையும் கடவுளின் வல்லமையையும் காண செய்தார். இன்று நம் வாழ்விலும் பல்வேறு வகையான உடல் மற்றும் ஆன்மீக குறைபாடுகள் இருக்கின்றன. அதனை மாற்றி இறைவனுக்கு உகந்தவர்களாக ஒளி பெற்று ஆசி பெற்ற மக்களாக வாழ முயல்வோம். அடுத்தவரின் குறைகள் மற்றும் பலவீனங்களை பெரிதுபடுத்தி நம்மோடு வாழ்பவர்களை காயப்படுத்தும் தீமைகளை வேரறுப்போம். நமது பார்வையை மாற்றுவோம். இறைவனிடம் திரும்புவோம். புனித பவுல் அடியார் கூறுவது போல, பயனற்ற இருளின் செயல்களை செய்வாரோடு உறவு பாராட்டுவதை விடுத்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட போர் மற்றும் வன்முறைகளால் வாழ்வை இழந்த மானுடத்திற்கு நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்து மகிழ்ந்திருப்போம். பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவிலே அன்புமிக்க என் சகோதரங்களே, எங்கள் ஆண்டவர் மீது நாங்கள் கொண்ட அன்பினாலும் அவர் மீது நாங்கள் கொண்ட விசுவாசத்தினாலும் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளும் இந்த வாரமும் உங்களுக்கு இறைவனின் ஆசீர் நிறைந்த வாரமாகவும் நாளாகவும் அமைய இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றேன். சிறப்பாக இந்த திருப்பலியிலே, இந்த தவக்காலத்திலே இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் எங்கள் தவ முயற்சிகளை செயலில் காட்டும் மனிதர்களாக, செயலில் காட்டும் கிறிஸ்தவர்களாக வாழ வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆகவே என் சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான மனத்தோடு கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற எங்கள் குறைகள் குற்றங்களை எண்ணி அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 16, இறை சொற்றொடர்கள் 1:6-7 மற்றும் 10-13 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகின்றேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ
அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என் நாயர்,
12ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்துக் காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகின்றது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, வசனங்கள் 1 தொடக்கம் 41 வரை. அக்காலத்தில் ஜேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று ஜேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர்,
அவரே என்றனர். வேறு சிலர், அவரல்ல, அவரைப் போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றான். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இதோ இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி, சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர், எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே, எப்படி பார்வை பெற்றாய் எனும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடம் இருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கின்றாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்து இப்போது பார்வை பெற்றார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான், ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவரிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்கள் ஆக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. இறை பற்றி உடையவராய் கடவுளின் திருவுளப்படி
நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பில் இருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகின்றாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார்? சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கின்றீர், உமோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கின்றேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்களும் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமான என் சகோதரங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். என் அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைக்கு இந்த திருப்பலி ஆரம்பிச்ச உடனே நீங்க எல்லாரும், என்னடா ஃபாதர் ஒருவேளை மறந்து போய் வேற உடுப்பை போட்டுட்டு வர்றாரா என்று சிலவளை நீங்க நினைச்சிருக்கலாம். ஏனெண்டா எங்கள் எல்லாருக்குமே தெரியும், தவக்காலத்துல நாங்கள், அதாவது குருக்கள் போடுற ஆடை எப்பொழுதுமே பர்பிள் கலர்ல, ஊதா கலர்ல தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு ஃபாதர் ஒரு பிங்க் கலர்ல உடுப்பு போட்டுட்டு வந்திருக்கிறாரே, மாறி போட்டுட்டு வந்துட்டாரா என்று சில வழியில நாங்கள் நினைத்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த உடை எங்களுக்கு ஒரு செய்தியை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. அதாவது இந்த தவக்காலத்துல நாங்கள் பாதி நாட்களை நாங்கள் கடந்து விட்டோம். இந்த நாளில இயேசுவின் உயிர்ப்பு எங்களுக்கு பக்கத்துல இருக்குது, நீங்கள் மகிழுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பை தருகின்றார். என்றால் எங்களுக்கு தெரியும், இந்த ஞாயிறை, அதாவது தவக்காலத்தின் 4வது ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லுவாங்க, அல்லது இது ஒரு புதுப்பித்தல் ஞாயிறு என்று ஆரம்ப காலத்துல சொன்னாங்க. ஏனென்றா இஸ்ராயல் மக்கள் இந்த பால நிலத்துல நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் நீரூற்றை கண்டு மகிழ்ந்தார்கள், இந்த நீரூற்றை கண்டு இளைப்பாறினார்கள். அதே போலதான் இந்த 40 நாட்கள்ல நாங்கள் நிறைய தவ ஒருத்தல்கள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்போம். இந்த நாட்கள்ல நாங்கள் நிறுத்தி எங்களை நாங்களே பரிசோதித்து பார்க்கணும், மகிழோணும். நாங்கள் செஞ்சு கொண்டு அல்லது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியா என்றதை இந்த நாளில நாங்கள் நிறுத்தி எங்களை நாங்களே சுய ஆய்வுக்கு உட்படுத்த இந்த ஞாயிறு எங்களை அழைத்து நிற்கின்றது. அதோட இந்த தவக்காலத்துல நாம் நிறைய தவ ஒருத்தல்களை நாங்கள் செய்வோம். இந்த மாமிசம் தவிர்ப்பு, ஒரு சந்தி இருத்தல், இல்லாட்டிக்கு எங்களோட அம்மா அப்பாவை நாங்கள் மதிப்போம். இந்த 40 நாள் ஒரு சண்டையும் பிடிக்க மாட்டோம். இல்லாட்டிக்கு ஃபோனை நாங்கள் நிறைய நேரம் யூஸ் பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம், இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி என்று நிறைய நாங்கள் தவ முயற்சிகள்ல, ஒருத்தல்கள்ல நாங்கள் இந்த காலத்துல ஈடுபட்டு கொண்டிருப்போம். அந்த நேரத்துல ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து அவர் சொல்றார், மகிழுங்கள், ஏனெனில் இருளுக்குள் ஒளி ஊடுருவ
தொடங்கி விட்டது என்று இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கின்றார். என் பிரியமானவர்களே, எங்களோட ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை இருளுக்குள் விட்டு விட மாட்டார். நாங்கள் எப்படிப்பட்ட இருளுக்குள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவிகளாயிருந்தாலும் அவர் எங்களை தேடி வந்து அந்த இருளை ஒளியாக மாற்றும் ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள்ல நாம் சிந்திக்கின்றோம். இன்னைக்கு முதல் வாசகத்துல நாங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புறார். புதிய ஒரு அரசனை நீ தெரிஞ்செடு என்று அவர் அனுப்புறார். அப்ப அவரும் போறார், போய் பார்க்கிறார். அவரும் சாமுவேலும் எங்களை மாதிரி தான் வெளி உருவத்தை வச்சு மதிப்பிடுற ஒரு ஆளா சில வழியில இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அவரும் பார்க்கிறார். அங்க எலியாப்ப பார்த்தோன்னா இவன் நல்ல உயரமா கம்பீரமா ஜிம்முக்கு போன உடம்போட 6 பேக்ஸோட இருக்கிறான். அப்ப இவன் தான் எங்களோட அடுத்த அரசன் அப்படி என்று அவற்றை உடலை வச்சு வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவர் முடிவெடுக்கின்றார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரை சாமுவேலுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுகிறார். அவர் வடிவா அதை விளங்கப்படுத்துறதை நாங்க பார்க்கலாம். மனிதன் முகத்தை பார்க்கின்றான், நானோ இதயத்தை பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், எங்கேயோ ஒரு வயலில ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீது ஒரு சிறுவன், அவனை ஆண்டவர் அரசராக மாற்றியதை நாங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமானவர், புதுமையானவர் என்றதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வைத்து நாங்கள் மதிப்பிடலாம். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் எங்களோட வாழ்ற மக்களை அவங்களோட பணத்தை வச்சு பதவியை வச்சு மதிப்பிடுறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அவன் எந்த இடம், அவன் எந்த மதம், எந்த ஜாதி, படித்தவனா படிக்காதவனா, உயரமா கட்டையா என்று நாங்கள் பார்த்து சில வழியில மக்களை மதிப்பிடுறவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்ற செய்தி என்னண்டா, நாங்கள் வெளிப்புறத்தை பார்த்து நாங்கள் எப்பொழுதுமே மதிப்பிடக்கூடாது. அதே தான் இன்றைக்கு நற்செய்தியிலையும் நாங்கள் பார்க்கலாம். எல்லாரும் இயேசுவோட சீடர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். அப்போ உடனே எங்களை மாதிரியே சீடர்கள் ஒரு பார்வையற்றவரை பார்த்துட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இயேசுவே, இவர் பார்வையற்று இருப்பதற்கு இவர் செஞ்ச பாவமா இல்லது இவரது பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. சில வழியில நாங்களும் எங்களோட வாழ்க்கையில நினைப்போம், எனக்கு இவ்வளவு துன்பம் வருகுது, எல்லாரும் என்ன ஏமாற்றினோம், இல்லாட்டி கடவுள் என்ன கைவிட்டார், என்ன நான் பாவியா இருக்கிறேன், என்ற வீட்டுக்கு ஆண்டவர் வரமாட்டார், ஏனென்றா நான் அவ்வளவுக்கு பாவம் செய்திருக்கிறேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படி என்று நாங்கள் சில வேளை எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டிருப்போம். இல்லாட்டி மற்றவர்கள் ஏதாவது ஒரு பிழை விட்டு இருப்பாங்க, அந்த பிழையை வச்சுட்டு அவங்களுக்கு இப்படி நடந்ததற்கு இந்த பாவம்தான் காரணம், அதனால ஆண்டவர் தண்டிக்கின்றார் என்று உடனே நாங்கள் சொல்லிடுவோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படி ஆன மனநிலையோடு நாங்கள் இருந்தால் நாங்களும் பார்வையற்ற அந்த குறிப்பிட்ட பரிசேயரை போலதான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்களுக்கு ஈஸியா நாங்கள் இந்த உலகத்துல வாழும் போது நாங்கள் ஈஸியா நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவோம், இல்லாட்டிக்கு ஒரு முத்திரை கொடுத்துருவோம். இவன் இப்படித்தான், இந்த குடும்பம் இப்படித்தான், இவன் கோபக்காரன், இவன் ஈகோ பிடிச்சவன், இவனுக்கு மன்னிக்க தெரியாது, விட்டு கொடுக்க தெரியாது, இவங்களோட பரம்பரையே இப்படியான பரம்பரை தான், இந்த இடத்துக்காரர் எல்லாமே இப்படித்தான் என்று அப்படியோடு ஈஸியா நாங்கள் ஒரு முத்திரையை கொடுத்துருவோம். சில வேளை யாரோ அந்த குறிப்பிட்ட நபர் தெரியாத, அந்த நபரை தெரியாது, அவர் வந்த உடனே நாங்கள் இவன் கோபக்காரன், இப்படித்தான் அப்படித்தான் என்று தெரியாத ஆட்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். பிறகு அந்த மனிதரும் அவரை பார்க்கிறது அதே கண்ணோட்டத்தோடு தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பினோம். ஆகவே இந்த நாளில, இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறுல ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுற செய்தி என்னன்றா, நாங்கள் பார்வை உள்ளவர்களாக இருக்கணும். பார்வை உள்ளவர்கள் என்றா இந்த வெளிப்புற பார்வை இல்லை, ஆன்மீக பார்வை. சில நேரங்கள்ல நாமும் பார்வையற்றவர், பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். எப்பையெல்லாம் நாங்கள் பிறரை மட்டம் தட்டி, பிறருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லாம, அவங்களை ஏதாவது ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஜெயிச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பாராட்டாம, இல்லாட்டிக்கு எங்களோட பக்கத்து வீட்டிலேயே ஏதாவது ஒரு வாகனம் வேண்டி இருப்பாங்க,
புதுசா வீட்டை இடிச்சு வடிவா கட்டி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்காம அவங்களோட உழைப்பை நாங்கள் வாழ்த்தாம இவன் ஏதாவது ஒரு கொள்ளை அடிச்சிருப்பான், இல்லாட்டிக்கு எங்கேயோ ஒரு கூலி படையில இருந்திருப்பான், இல்லாட்டிக்கு ஏதாவது நான் கஞ்சா வித்திருப்பான், யாராவது கொலை செஞ்சிருப்பான், களவெடுத்திருப்பான் என்று நாங்கள் சும்மா வதந்திகளை பரப்பினா அந்த நேரத்துல நாங்களும் கண்ணிருந்தும் பார்வையற்றோராகத்தான் இருக்கின்றோம். எப்பெல்லாம் எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நான் சொல்றதுதான் சரி என்று ஒரு ஈகோவோட ஆணவத்தோட இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லாட்டிக்கு எங்களோட ஊர்லயா இருக்கலாம், இந்த ரோட்லயா இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் உதவிக்காக இருப்பாங்க, ஆக்சிடென்ட் பட்டிருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டு ஐயோ பாவம் என்று தூரத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அதை நாங்கள் இந்த இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ போட்டுட்டு அதுக்கு கீழே ஆமேன், God bless him, God bless her என்று ஒன்லி இந்த மெசேஜை மட்டும் போட்டுக்கொண்டு இருப்போம். ஆனா ஓடி போய் உதவி செய்யாம இருப்போம். அந்த நேரத்தில எல்லாம் நாங்களும் ஒரு மாடர்ன் பரிசேயர்களாகத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த நாளில நாங்கள் எங்களை நாங்களே சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம். நாங்கள் எங்களுக்கு கண்கள் இருந்தும் நாங்கள் பார்வையற்றோராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாங்களும் இன்னும் ஒரு ஆண்டவர் இயேசுவை பழித்துரைத்த பரிசேயரை போன்று நவீன மாடர்ன் பரிசேயராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இன்றைய நாளில் நாங்கள் எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். இந்த நாட்கள்ல எங்களோட விசுவாசத்தை, எங்களோட ஒருத்தல் தவ முயற்சிகள்ல நாங்கள் ஈடுபடும் போது அதை நாங்கள் செயல் வடிவத்துல காட்டும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் உதவியை கேட்போம். சிலுவ பாதைக்கும் யாஸ்திரை ஸ்தலங்களுக்கும் போவதை போல பிறருக்கு உதவி செய்ய நாங்கள் விரைந்து போகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட வரம் கேட்போம். குடிக்கிறத குறைக்கிறத போல அன்பு செய்யாத தன்மை, விட்டு கொடுக்காத தன்மை, மன்னிக்காத தன்மையை நாங்கள் குறைக்கின்ற மனிதர்களாக வாழ ஆண்டவர்கிட்ட நாங்கள் உதவி கேட்போம். ஒரு காலத்தில் நாம் இருளாய் இருந்தோம், இப்பொழுது ஆண்டவரில் இணைந்து ஒளியாய் இருக்கின்றோம் என்ற வார்த்தைக்கு இணங்க நாமும் நம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் எங்கள் பங்கிற்கும் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் மனிதர்களாக இருக்க தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரிடம் வரங்களை கேட்போம். ஆகவே இந்த நேரத்தில் அனைவரும் என் கண்களை மூடி எங்கள் ஆண்டவரிடம் நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். நீர் பார்ப்பது போல நானும் பிறரை பார்க்க எனக்கு கற்றுத்தாரும். நான் இன்று பிறருக்கு ஒளியாக வாழ உதவி புரிந்தருளும். இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு என்னில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியை தரட்டும். இருளை விட ஒளியும் பாவத்தை விட இரக்கமும் தோல்விகளை விட இறைவனின் பார்வையும் மேலானது என்ற நம்பிக்கை என்னில் கொண்டு வாரும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய்
நாளிலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்ட நாங்கள் எங்கள் தேவைகளை, எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். தலையில் நறுமண தைலம் பூசி ஆசீர்வதித்த அன்பு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் அபிஷேகம் செய்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் மனைகளாகிய எம்மை பாவத்திலிருந்தும் உலகின் போக்கிலிருந்தும் விடுவித்து உம்மை நோக்கி வர எமக்கு வழிகாட்டும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் என்றும் உன்னோடு இருப்பேன் என்று கூறிய அன்பான இறைவா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்று வரும் போரினால் பாதிக்கப்பட்டு துன்பப்படும் அனைத்து மக்களுக்காகவும் பல்வேறு நாடுகளிலிருந்து பணியாற்றும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நாட்டு தலைவர்கள் நல்லுறவு பேச்சுவார்த்தைகள் மூலம் நாட்டில் அமைதியை ஏற்படுத்தவும் மக்கள் அனைவரும் பாதுகாப்போடு வாழும் சூழல்கள் உருவாகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் நலமும் பேரன்பும் கொண்டு எம்மை காக்கும் இறைவா, கல்வி ஆண்டின் இறுதி தேர்வை எழுதி கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் பாதுகாப்பான பயணங்களும் அமையவும், மேலும் படித்ததை நினைவில் நிறுத்தி கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லும் அன்பின் இறைவா, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு உடல் உள்ள நோயால் துன்புறும் நோயாளிகளுக்காகவும் பல்வேறு விதமான பிரச்சனைகளால் அனிதினமும் வாழ்வோடு போராடும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் தங்களின் நோய்களிலிருந்து குணம் பெற்று மகிழ்வோடு வாழவும், அனைவரும் அமைதியான நிறைவான வாழ்வை பெற ஏற்ற சூழ்நிலைகள் அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் ஒளிய இறைவா, இத்தெய்வீக பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். பல நேரங்களில் அடுத்திருப்பவரின் நல்ல குணங்களை பார்க்காது எம்மோடு வாழ்வோர்களுக்கு நல்லதும் செய்யாது கண்ணிருந்தும் குருடர்களாய் வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். எங்களின் வாழ்வை உம் அருள் ஒளியால் நிறைத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் கண்களை மூடி எங்கள் சொந்த கருத்துகளுக்காக ஆண்டவரிடம் வேண்டுவோம். தாயும் தகப்பனுமான ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய அன்போடும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நாங்கள் கேட்ட இந்த விண்ணப்பங்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தால் எங்களுக்கு பெற்றுத்தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து இறைஞ்சி வேண்டுகின்றோம். ஆமென்.
இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானமில்லை. காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணில் இல்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவநிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்று கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜோர்ஜ் மற்றும் சிங்கராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் பறிந்தோய் போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் பறிந்தோய் போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். மன்றாடுவோமாக.
இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருளகும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்பிற்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி ஆமேன் என்று பதில் கூறவும். ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. அன்பிலே அன்பிலே வாரா, தன்னலமே அற்றமாகா. அன்பிலே அன்பிலே வாரா, தன்னலமே அற்றமாகா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.